சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ மிகவும் பாவம் தெரியுமா? உன்னுடைய மனநிலைமையை நான் அறிகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எந்த பிரச்சனை வருகிறது என்பதை நான் நன்றாகவே உணர்கிறேன். எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரிகிறது. உன்னுடைய மனநிலைமையை நான் அறிந்துதான் இப்பொழுது உன்னிடம் இந்த உண்மையை சொல்ல வந்தேன். ஏனென்றால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு பிரச்சனை நடப்பதையும் முன்பே சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்று வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய தப்பு நானே செய்வதாக ஆகிவிடும். அதனால்தான் நடப்பதற்கு முன்பே சொல்லிவிட்டேன். நான் அவ்வளவு சுலபமாக இந்த சாய் யாரையும் பார்த்த பாவம் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவரவர்களுடைய கர்ம வினையை பொறுத்துதான் வாழ்க்கை அமைகிறது. அதனால் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவேனே தவிர அவர்களை நிச்சயமாக நான் பாவம் என்று சொல்லவும் மாட்டேன். அதே நேரத்தில் கைவிடவும் மாட்டேன். உன்னுடைய மனதுக்குள் எத்தனை ஆசைகள் இருந்தாலும் அதை வெளியில் நீ காட்டிக்கொள்வதே கிடையாது. எப்பொழுதும் உன்னுடைய குடும்பம் நீ என்றே இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் என்ன தெரியுமா நடக்கிறது உனக்கு? பின்பு நீ யாரிடமாவது பேசினால் கூட தேவையே இல்லாமல் சண்டைகள் வருகிறது. சொல்லப்போனால் பின்பு அதற்கான திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படியாவது இவரிடம் சண்டை போட்டு விட வேண்டும், உன்னுடைய நிம்மதியை கெடுத்து விட வேண்டும் என்று சிலர் அலையத்தான் செய்கிறார்கள். ஆனால் யார் யார் என்பதையோ உனக்கு நான் காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த நிமிஷம் உன்னை பற்றி ஒருவன் வெளியில் பேசிக்கொண்டு இருக்கிறான். அவன் என்ன திட்டம் போட்டு வைத்திருக்கிறான் என்பதையும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்கிறேன், முழுமையாக. காலம் முழுவதும் என்னுடைய வாக்கு உன்னை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, உன்னுடைய சுற்றி என்ன நடக்கிறது, நீ எந்த அளவுக்கு முன்னேறப் போகிறாய் என்ற அனைத்து விஷயத்தையும் சொல்வேன். உன்னுடைய தலையெழுத்தில் என்ன இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ என்னிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய சாய் சாய் என்று சொல்வார். யார் கேட்டாலும் என்னுடைய சாய், என்னுடைய அப்பா என்று சொல்வார். அந்த நம்பிக்கையை இந்த சாய் ஒரு நாளும் உனக்கு வீணாக்க மாட்டேன். உன்னை எந்த அளவு பாதுகாப்பான நிலைமையில் வைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவு பாதுகாப்பாக வைத்திருப்பேன். இப்போ கூட உனக்கு ஒரு பிரச்சனை வர இருக்கிறது. சொல்லப்போனால் உனக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பிரச்சனை வர இருக்கிறது. அதிலிருந்து உன்னை முன்பே காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடியே வந்திருக்கிறேன். எனக்கு சுலபமாக எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். உன்னை திடீரென்று பணக்காரனாக மாற்றவும் முடியும். ஒரு துரோகியை திடீரென்று ஏழையாக மாற்றவும் தெரியும். நான் எதையும் அவசரப்பட்டு செய்வது கிடையாது. இப்பொழுதே உன்னிடம் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லணும் என்று பலமுறை யோசித்த பிறகுதான் இது உன்னுடைய காதுக்கு வந்து போடுகிறேன். நீ எத்தனையோ விஷயத்தை ஒரு நாளில் எத்தனையோ விஷயத்தை கடந்து போகிறாய். எல்லா விஷயத்தையும் அது உனக்கானது என்பதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை தான் இது எனக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு. சாய் இருக்கிறார், சாய் என்னுடையவர் என்பதை நீயே உணர்கிறாய். ஒரு வெளியில் போகும் பொழுது கூட நீ அங்கும் இங்கும் முதலில் என்னுடைய படத்தை தான் தேடுகிறாய். ஏதாவது ஒரு பொருளை வாங்கிவிட்டு வெளியில் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிவிட்டு நீ வாசலுக்கு வரும் பொழுது என்னுடைய படம் இருந்தது என்றால் ஆசீர்வாதமாக நினைக்கிறாய். அந்த அளவுக்கு என்னை மிக அதிகமாக நம்புகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை வீணடிக்க நான் மாட்டேன். நீ இன்னொரு விஷயத்தையும் நினைப்பாய். எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயமாக சாய் நம்மை காப்பாற்றுகிறார். சாய் நிச்சயமாக நம்மை வாழ வைக்கிறார் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நம்பிக்கையை ஒரு நாளும் நான் பொய்யாக்கவே மாட்டேன். உன்னுடைய ஆசைகள் படியும், உன்னுடைய ஏக்கங்கள் படியும், உன்னுடைய அனைத்து விஷயங்கள் படியும் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்திடும். ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அதாவது சொல்ல போனால் நான் சொல்வதை நீ முழுமையாக கேள், எல்லாமே உனக்கு புரிய வரும். அதாவது நீயும் ஒரு நண்பனும் மிக மிக நெருக்கமாக பழகுகிறீர்கள். அதாவது உன்னை பற்றி முழு விஷயமும் அந்த தோழிக்கு தெரியும். அவரை பற்றி முழு விஷயமும் உனக்கு தெரியும். எப்பொழுதும் ஒரு அழைப்பு போட்டு எப்பொழுதும்
உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இருவரும் பகிர்ந்து கொள்வீர்கள். எப்பொழுதும் சரிதான். ஏதாவது கஷ்டம் வந்தால் அவளுடைய ஞாபகம் தான் உனக்கு வரும். முதலில் நாம் அவளுக்கு அழைப்பு போட்டு இதெல்லாம் சொல்லுவோம், அப்பொழுதுதான் மனம் ஆறுதலாக இருக்கும் என்று. சிலருக்கு சிலரிடம் சில விஷயத்தை சொன்னால்தான் ஆறுதலாக இருக்கும். அதுவே ஒரு நாள் முழுவதும் பேசாமல் விட்டுவிட்டால் கூட, ஐயோ என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது கூட உனக்கு தோன்றும். இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னென்ன தெரியுமா யோசிக்கிறாய், இந்த பெண்ணிடமும் சொல்ல வேண்டும், அந்த பெண்ணிடம் சொல்ல வேண்டும் என்று. அந்த பெண்ணும் நீயும் ஒரே மாதிரியான குணம் கொண்டவர்கள் தான். அந்த பெண்ணாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னாலும் அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இருக்கும் பொழுது யாரால் பிரச்சனை வரும் என்று நீ கேட்கும் கேள்விகள் எனக்கு புரிகிறது. சொல்கிறேன், முழுமையாக கேள். இந்த விஷயத்திலேயும் அவசரப்பட வேண்டாம். அந்த பெண்ணுக்கும் சரி உனக்கும் சரி ஒரே மாதிரியான குணங்கள் மட்டும்தான். அவளும் தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டாள், நீயும் தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டாள். இருவருமே ஒரு நல்ல 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 உறவுகள் தான். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உங்கள் மீது அதிகமான பொறாமை. எப்படி இவர்களுக்கு மட்டும் எந்த சண்டையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் வீட்டுக்கு போகிறார்கள், இன்னொருவர் வீட்டுக்கு போகிறார்கள், நல்லபடியாக பழகிறார்கள், நல்ல ஒரு குடும்ப நண்பனாகவும் குடும்ப உறவாகவும் இருக்கிறார்கள், எப்படி நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் கிடைக்கவே இல்லையே என்ற உங்களை பார்க்கும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் சில பொறாமைகளும் இருக்கிறது. ஆனால் இந்த உறவை நீ அடைவதற்கு முன்பு எத்தனை உறவுகளை நீ கடந்து வந்திருப்பாய், எத்தனை துரோகங்களை கண்டு வந்திருப்பாய். இந்த பெண்ணை நம்புவதற்கு கூட நீ அத்தனை தயக்கங்களை நீ பார்த்தாய். ஆனால் இப்பொழுதுதான் உன்னுடைய ஒரு அழகான உறவு, உனக்கு ஒரு பெண்ணான ஒரு தோழி மாதிரியான ஒரு உறவு உனக்கு கிடைத்திருக்கிறது என்று நீ உணர்ந்து அந்த பெண்ணிடம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலையும் பற்றி பேசுகிறாய். அந்த பெண்ணின் குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலை பற்றியும் உன்னிடம் நல்ல ஒரு நண்பர்களாக நல்ல ஒரு உறவுகளாக நீங்கள் பழகுகிறீர்கள். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு உறவு மாதிரிதான் தெரிவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையோடு ஒரு வாழ்க்கையை, ஒரு உறவுகளை நீங்கள் அமைதியாக கொண்டு போகிறீர்கள். ஆனால் இதை சுற்றி இருக்கும் ஒரு பெண் தான் இதை செய்வது. அதை ஞாபகம் வைத்துக்கொள். அதுவும் உங்களுக்கு தெரிந்த ஒரு பெண் தான். அவளுடைய குணங்கள் என்ன, அவளுடைய பழக்கங்கள் என்னவென்பது வரைக்கும் உனக்கு தெரியும். அவள் யார் என்பது வரைக்கும் உனக்கு தெரியும். அவள் எப்பொழுதுமே என்ன தெரியுமா செய்கிறாள், உன்னை பற்றி உன்னுடைய நெருங்கிய நண்பன், அதாவது பழகி கொண்டு இருக்கிறாய் பற்றியா, ஒரு உறவு மாதிரி அந்த பெண்ணிடம் தவறான விஷயத்தை சொல்கிறார். அந்த ஒரு பெண்ணிடம் உன்னிடம் அந்த பெண்ணை பற்றியும், அந்த பெண்ணிடம் உன்னை பற்றியும் மாறி 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 என்னை பற்றி உன்னை பற்றி இதெல்லாம் சொன்னால் தெரியுமா, அந்த பெண்ணை பற்றி இதெல்லாம் சொன்னால் தெரியுமா, அவள் உன்னிடம் நடிக்கிறாள், உன்னுடைய வாழ்க்கையை அவள் கெடுக்கிறாள் என்று தவறான ஒரு விஷயத்தையே போட்டு 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 கொண்டு உங்கள் இருவருடைய அழகான உறவை பிரிக்க வேண்டும் என்றே அந்த பெண் நினைக்கிறாள். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிலைமைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அதை முதலில் நீ நன்றாக தெரிந்து கொள். ஏன் தெரியுமா நான் இவ்வளவு விஷயத்தையும் உனக்கு நான் சொல்கிறேன்? இவ்வளவு விஷயத்தையும் நான் உனக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு அந்த பெண்ணை தடுத்து நிறுத்த தெரியும். ஆனால் நானும் ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த பெண் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணிடமிருந்து நீ சற்று நகர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய உறவுக்கு மிக மிக பாதுகாப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அழகான பிள்ளையே, வாழ்வில் நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு உறவுகளையும் நீங்கள் அடையாளம் காணுகிறீர்கள். அதை விட்டுவிட்டு அதையெல்லாம் தெரியாமல் சிலர் ஏதாவது ஒரு நல்ல உறவு உனக்கு கிடைக்கும் பொழுது, நல்ல ஒரு தோழி மாதிரியான உறவு கிடைக்கும் பொழுது பொறாமையோடு எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் இருவர் குடும்பத்திற்கும் சண்டை வரணும், நீ ஒரு மூலையில் தனிமையில் நிற்க வேண்டும், அவளோட ஒரு மூலையில் தனிமையில் நிற்க வேண்டும் என்று நினைத்து சண்டை போட்டு விட அதிகமாக திட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் யார் என்ன சொன்னாலும் சரிதான், இந்த வாக்கினை, இந்த விஷயத்தை உன்னுடைய நெருங்கிய தோழியிடமும் தயவு செய்து சொல். அப்பொழுதுதான் நல்லது. புரிகிறதா? யார் எது வந்து சொன்னாலும் சரிதான், உன்னை பற்றி அந்த பெண்ணிடமோ அந்த பெண்ணை பற்றி உன்னிடமோ வந்து சொல்லி இந்த மாதிரியான விஷயத்தை அந்த பொண் உனக்கு பின் செய்கிறாள், உன்னை பற்றி என்னிடமே வந்து இந்த குறையை சொன்னால், இந்த மாதிரியான விஷயத்தை அந்த பெண் செய்கிறாள் என்று தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நம்பி அந்த பெண்ணிடம் போய் சண்டை போடாதே. அந்த பெண்ணிடம் போய் நீ
ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன்னை பற்றியும் அந்த பெண் எதுவும் பேசவில்லை, நீயும் அந்த பெண்ணை பற்றி வெளியில் எதுவும் பேசவும் இல்லை. அழகான ஒரு உறவுகளாக, ஒரு நண்பர்களாக இருக்கும் பொழுது அதை சில பொறாமை எண்ணத்தோடு இருப்பவர்கள், மனதில் கெட்ட எண்ணத்தோடு இருப்பவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்யத்தான் நினைக்கிறார்கள், செய்கிறார்கள். ஆனால் யார் எது சொன்னாலும் உங்களுடைய ஒற்றுமையை விட்டுவிடாதீர்கள். அப்படி நீங்கள் வேறொரு நபருடைய பேச்சை கேட்டு உன்னுடைய நெருங்கிய அந்த உறவிடம் போய் நீ ஏன் என்னை பற்றி இப்படி பேசினாய் அப்படி பேசினாய் என்று கேட்கும் பொழுது பிரச்சனைகள் வரும். இத்தனை நாளாக நீ சேர்த்து வைத்திருந்த உறவுகள் முறியத்தான் செய்யும். அதனால் உன்னுடைய காதுக்கு, அதாவது வேறொரு நபராக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்பதை நம்பாதே. உன்னிடம் அந்த பொன் நேராக நீ இப்படித்தான் செய்கிறாய், நீ இந்த மாதிரியான விஷயத்தை நீ செய்வதை பார்த்தேன் என்று சொன்னால் எடுத்து சொல்லி புரிய வைத்து பழகுங்கள். முதலில் உன்னுடைய நண்பன் அந்த தோழியிடமும் போய் சொல். யார் எது சொன்னாலும் முதல் காதில் வாங்க வேண்டாம். நம்முடைய உறவு இப்படியே அழகாக ஒரு குடும்ப உறவாக இருக்கட்டும். தேவையே இல்லாமல் இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று நினைக்காதே என்று எடுத்து புரிய வைத்து அந்த பெண்ணிடம் ஏற்கனவே சொல்லி வைத்துவிட. அப்பொழுதுதான் யார் வந்து என்ன விஷயத்தை உங்களுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது உங்களிடம் செல்லுபடியாகாது. புரிகிறதா? நான் எது வேண்டுமானாலும் உங்களுக்காக செய்வேன். இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வர இருப்பதினால்தான் சொல்கிறேன். 1000 பேர் கண் வைப்பார்கள், ஒரு உறவுகள் சேர்ந்திருந்தால் பிடிக்காது. இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் செய்யத்தான் நினைக்கிறார்கள். ஆனால் இதிலெல்லாம் பற்றிலுமிருந்து நீதான் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். புரிகிறதா? நல்லதே நடக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நானே இருப்பேன். கவலையே வேண்டாம். சதா சர்வகாலமும் உன்னை சுற்றி நான் வருவதினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எல்லாவற்றிலும் நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு. எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே இருந்து உனக்கு அனைத்து அருளையும் புரிந்து உன்னை வாழ வைப்பேன். எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல், எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் எப்பொழுதும் உன் கூட இருந்து அழகான ஒரு வாழ்க்கையை தருவேன். உறவே இல்லாத இடத்தில் உனக்கு ஒரு உண்மையான உறவை தந்தேன். அதுபோல நல்லதையும் செய்வேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.